வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இபிஎஸ் நேரம் கேட்டிருப்பதாக தகவல். அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது சந்திப்பு. கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையாக அளிப்போம். பறவைகளுக்கு உணவளிக்கும் புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல். மக்களுக்கு மோர் பழச்சாறுகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்து முஸ்லிம் சீக்கியர் என மக்களை பிரித்தாள சூழ்ச்சி நடப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். கொல்கத்தாவில் நடைபெற்ற ரமலான் பண்டிகை கொண்டாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் மத்தியில் பேச்சு. நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரமலான் வாழ்த்து. அனைவரது வாழ்க்கையிலும் அமைதி, முன்னேற்றம், மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என வாழ்த்துச் செய்தி. ஈகை பண்பு சிறக்க ரமலான் கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்லாமியர்களின் வாழ்வு என்றென்றும் வளர்ப்புறையாக ஒளிர வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அண்ணாமலை, தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் வாழ்த்து. அனைத்து இஸ்லாமிய மக்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் ஆசீர்வாதமும் மழையாய் பொழியட்டும். புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் ரமலான் வாழ்த்து. ரமலான் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்வு. 850 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ 1500 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 520 ரூபாய் அதிகரித்து 67,400 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 8,425க்கு விற்கப்படுகிறது. சென்னை விருகம்பாக்கத்தில் வழக்கறிஞர் வெங்கடேசன் கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை மாநகராட்சியில் நடப்பு ஆண்டுக்கான சொத்து வரியை செலுத்த இன்றே கடைசி நாள். சொத்து வரி செலுத்தாதோருக்கு நாளை முதல் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. உதகையில் நாளை முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை சினிமா படப்பிடிப்புகள் நடத்த தடை விதிப்பு. கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் நடவடிக்கை. பிரதமர் அலுவலக துணை செயலாளராக உள்ள நிதி திவாரி பிரதமரின் தனி செயலாளராக நியமனம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். காங்கிரசின் கொள்கைகளால் தான் நாட்டில் நக்சலிசம் அதிகரித்ததாக பிரதமர் மோடி சாடல். ஏழை பழங்குடியினரின் தேவைகளை ஒருபோதும் காங்கிரஸ் கவனித்தது இல்லை எனவும் குற்றச்சாட்டு. பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு எனது சொந்த கட்சியில் உள்ள சிலர்தான் காரணம் என நிதிஷ்குமார் பரபரப்பு பேச்சு. 2 முறை தவறு செய்துவிட்டேன், இனி ஒருபோதும் பாஜகவை கைவிட மாட்டேன் என அமித்ஷா முன்னிலையில் திட்டவட்டம். ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் காஷ்மீரில் வந்தே பாரத் ரயில் சேவை.
கத்ராவிலிருந்து காஷ்மீருக்கு செல்லும் முதல் வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பங்குனி ஆராட்டு திருவிழாவை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை நடை திறப்பு. சித்திரை விஷு பண்டிகையும் வருவதால் 18 நாட்கள் கோயில் திறந்திருக்கும் என தகவல். அமெரிக்காவால் தங்களை எப்போதும் வாங்க முடியாது என கிரீன்லாந்து பிரதமர் திட்டவட்டம். நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கலாம் என முகநூல் பக்கத்தில் பதிவு. சளி, கிருமி தொற்று, நீரிழிவு நோய் உள்ளிட்டவைகளுக்கான 103 மருந்துகள் தரமற்றவை என கண்டுபிடிப்பு. பெரும்பாலானவை இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவை என தகவல். இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு 944 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது வருமான வரித்துறை. அபராதத்தை எதிர்த்து வழக்கு தொடுப்போம் என இண்டிகோ நிறுவனம் திட்டவட்டம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 582 நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் நீதிமன்றம் உத்தரவு. அதிகபட்சமாக கான்பூர் மாவட்டத்தில் 13 நீதிபதிகள் பணியிட மாற்றம். இந்திய பங்குச் சந்தைகளில் இருந்து தொடர்ந்து வெளியேறி வந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் மீண்டும் முதலீடு. கடந்த வாரம் மட்டும் 31,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக தகவல். அமெரிக்காவுடன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஈரான் மீது குண்டுகளை வீசுவோம் என அதிபர் டிரம்ப் இறுதி எச்சரிக்கை. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய்க்கு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புதின் விமர்சித்ததற்கும் டொனால்ட் டிரம்ப் எதிர்ப்பு. அதிக வரி விதிக்கும் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா பதில் வரி விதிக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் திட்டவட்டம். திபெத்தில் அதிகாலை 3 மணி அளவில் லேசான நிலநடுக்கம். பூமிக்கு அடியில் 169 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவு. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. 6 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி அபாரம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ரியான் பராக்குக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. கவுஹாத்தியில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதற்காக நடவடிக்கை. IPL சீசன் தொடங்கியது முதல் தொடர்ந்து 18 ஆண்டுகளாக விளையாடி வரும் தோனி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தது BCCI. ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி விளையாடும் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியீடு. 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் அக்டோபரில் தொடங்கி நவம்பரில் முடிவடைகிறது.
நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்யுமா? இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் பல பரீட்சை. சென்னையில் நடைபெற்ற சர்வதேச கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி அபார வெற்றி. 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணியை வீழ்த்தி அசத்தல்.